அனைவருக்கும் வணக்கம். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டோபாலஜி. ஸோ டோபாலஜி ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் டோபாலஜின்னு என்னன்னு பார்த்துடலாம். A topology on a set X is a collection of subsets of X having the following properties. அதாவது ஒரு செட்டை நம்ம எப்போ டோபாலஜி சொல்லுவோம்னா அதனுடைய சப்செட்ஸ் எல்லாம் அதாவது சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் எல்லாமே கீழே உள்ள ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை என்ன பண்ணோம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ அப்படி இந்த ஒரு செட்டோட சப்செட்ஸ் எல்லாம் இந்த 3 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த செட்டை நம்ம என்ன பண்ணுவோம் டோபாலஜி சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஸோ என்னன்னா அந்த கலெக்ஷன் ஆஃப் டவ் அதில் எது இருக்கணும் கண்டிஷன்னா பை அண்ட் எக்ஸ் அந்த ஹோல் எக்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக அந்த கலெக்ஷன் டவ்வில் இருக்கணும். அப்படி இருக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் இதுதான் பை அண்ட் எக்ஸ் ஆர் இன் டவ். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் the union of the elements of any collection of tau is in tau. That is என்னன்னா the union of the elements. ஸோ அந்த எக்ஸுக்கு நிறைய சப்செட்ஸ் இருக்கும். அதனுடைய யூனியன் நம்ம ஃபைனைட் கலெக்ஷன் எடுக்கலாம் இல்லை ஃபுல்லாகவே எடுக்கலாம். ஸோ அப்படி எல்லா இதையும் நம்ம யூனியன் பண்ணால் அந்த யூனியன் அகைன் எதில் இருக்கணுமோ அந்த டவ்வில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த கலெக்ஷன் நம்ம என்ன சொல்லுவோம் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன் the intersection of the elements of any finite subcollection of tau is in tau. அதாவது டவ்வில் ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷன் எடுத்து அதுக்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா அதுவும் அகைன் எங்கே இருக்கணுமா டவ்வில் இருக்கணுமா. ஸோ இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த டவ்வை நம்ம என்ன பண்ணலாம் டோபாலஜி சொல்லிடலாம் அந்த செட் எக்ஸை. ஸோ ஒரு செட் எக்ஸுக்கு நிறைய சப்செட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்செட்ஸ் எல்லாம் நம்ம டவ்னு வச்சுக்கிறோம். அந்த டவ் அந்த கலெக்ஷன் ஆஃப் அந்த சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் டவ்வு. ஸோ அதை அந்த வந்து இந்த 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது என்னது டோபாலஜி. பை அண்ட் எக்ஸ் இருக்கணும், arbitrary union, finite intersection இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு a set x for which a topology tau has been specified is called a topological space. அது ஒரு எக்ஸுக்கு நம்ம ஒரு டோபாலஜி நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த செட்டை நம்ம என்ன அந்த எக்ஸுங்கிற செட்டை நம்ம என்ன சொல்லணும்னா டோபாலஜிக்கல் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் a topological space is an ordered pair x, tau consists of a set x and the topology tau on x. அது நம்ம டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் நம்ம இப்படி ஆர்டர் பேரில் சொல்லிக்கலாம். எக்ஸ் கமா டவ். எக்ஸ் வந்து டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து டவ் வந்து டோபாலஜி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோபாலஜிக்கு ஒரு 9 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நான் பிக்சர் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே புக் எக்ஸாம்பிள் தான். ஸோ லாஸ்ட் டைம் இதிலேருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இது ஃபாலோயிங் எது டோபாலஜி இல்லைன்ட்டு. ஸோ இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் டோபாலஜியாக இல்லைன்னு வந்து பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் வேறு கொடுத்தா கூட நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ 9 எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே டோபாலஜி தான். ஸோ ஃபஸ்ட்டு let x be a 3 element set. அது x வந்து 3 element set a b c. there are many possible topology on x. அது நிறைய இந்த ஏபிசிலே நிறைய டோபாலஜி இருக்குது எக்ஸுக்கு. ஸோ அது என்னெல்லாம் பாசிபிள்ட்டு ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ ஹோல் செட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க என்னென்னா ஏபிசி. ஸோ நம்ம இதுதான் டவ். ஓகேவா? கீழே கொடுத்துருக்காங்க இதுதான் என்னது டவ். ஒரே ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க ஏ பி சி அந்த ஹோலாக சேர்த்து ஒன்று. ஸோ அப்போ டவ் எப்படி எழுதிக்கலாம்னா கண்டிப்பாக எம்டி செட் இருக்கும். அண்ட் ஹோல் எக்ஸு கொடுத்துருக்காங்க. ஹோல் எக்ஸ் ஏபிசி தானே. ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன் வந்து டோபாலஜி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டவ் எழுதிக்கோங்க. எழுதிட்டு டோபாலஜி கண்டிஷன் டோபாலஜியோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் பை இருக்குது எக்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்பிட்ரரி யூனியன். ஸோ இது ரெண்டுக்கு யூனியன் எடுத்தால் எக்ஸ் அது இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷனாக பை அதுவும் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் கண்டிப்பாக என்ன தான் டோபாலஜி தான். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குது இதுதான் டவ் கொடுத்துருக்கிறது டவ்வு. ஸோ ஃபஸ்ட்டு டவ்வில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சைடில் எழுதிக்கலாம். என்ன இருக்குது ஹோல் எக்ஸ் ஏபிசி இருக்குது. ஸோ ஹோல் எக்ஸ் கண்டிப்பாக எம்டி செட் இருக்கும். அண்ட் ஸோ சின்ன ரவுண்ட் மட்டும் இருக்கா இது ஏ. ஸோ தனியாக சிங்கிள் ஏ இருக்குது அதாவது சிங்கிள் டன் ஏ. நெக்ஸ்ட் ஏபி இருக்குது அந்த ரவுண்டு. ஸோ ரவுண்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க ஏபி. இது வந்து டோபாலஜியான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் இருக்குது எம்டி செட் இருக்குது. ஸோ செகண்ட் கண்டிஷன் ஆர்பிட்ரரி யூனியன். ஸோ எல்லாத்துக்குமே யூனியன் எடுங்க. எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தால் என்ன வந்துடும் எக்ஸ் தான். சப்போஸ் இந்த ரெண்டுக்கு நீங்கள் யூனியன் எடுத்தால் கூட ஏபி அதுவும் இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு யூனியன் எடுத்தால் சிங்கிள் அதுவும் இங்கே தான் இருக்குது. இந்த ரெண்டு யூனியன் எடுத்தால் ஏபி. ஸோ எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் சிங்கிள் டன் ஏ அது இங்கே இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டு எடுத்தால் பை இந்த ரெண்டுக்கு எடுத்தால் ஏபி வரும். ஸோ எல்லாமே இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால் இதுவும் டோபாலஜி தான். ஸோ தேர்ட் ஒன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோ டவ்வை சைடில் எழுதிக்கலாம். எக்ஸ் இருக்குது பை இருக்குது ஒரு ரவுண்டு இது மட்டும் இருக்குது. ஸோ சிங்கிட்டல் பி இருக்குது
அப்புறம் ஏபி இருக்குது, பிசி இருக்குது. ஸோ இது டோபாலஜின்னு பார்க்கலாம். பை இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டினியூ சர்ச் ஆயிடுச்சு. செகண்டு எல்லாத்துக்குமே யூனியன் எடுத்தால் ஏபி பிசி இங்கே பி இருக்குது. ஸோ என்ன வரும்? எக்ஸ் வரும். எக்ஸ் இங்கே இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன். இந்த ரெண்டு கண்டிஷன் எடுத்தால் பி இருக்குது. ஸோ பி இங்கே தான் இருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷன் அதுவும் பி தான், அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுவும் என்னது? டோபாலஜி. நெக்ஸ்ட்டு 4. ஸோ ஹோல் எக்ஸ் இருக்குது, எம்டி செட் இருக்குது, அப்புறம் சிங்கிள்டன் பி மட்டும் இருக்குது. இதுவும் டோபாலஜியானா ஆமாம் டோபாலஜி தான். எக்ஸ் இருக்குது, பை இருக்குது, யூனியன் எடுத்து அதுவும் எக்ஸு. இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் எம்டி, அதுவும் இங்கே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு நீங்கள் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா சிங்கிள்டன் பி, அதுவும் இங்கே இருக்குது. ஸோ எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுவும் டோபாலஜி. நெக்ஸ்ட்டு தேர்டு 5th இதில் என்ன இருக்கோ சைடில் டவ் எழுதிக்கோங்க. எக்ஸு அப்புறம் எம்டி ஹோல் எக்ஸ் இருக்குது, எம்டி செட் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ஏ பி சி. ஸோ இந்த ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. யூனியன் எடுத்திங்கன்னா இந்த ரெண்டுக்கு யூனியன் எடுத்திங்கன்னா ஏபிசி ஹோல் ஏபிசி அதான் எக்ஸ் அங்கே இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா பை அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ எல்லா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு 6th ஒன். இதில் வந்து என்ன இருக்குது? ஏபிசி ஹோல் எக்ஸ் இருக்குது, எம்டி செட் இருக்கும், சிங்கிள்டன் பி சிங்கிள்டன் சி ஏபி பிசி இருக்குது, எக்ஸ் பை இருக்குது. ஸோ இந்த ரெண்டுக்கு நீங்கள் யூனியன் எடுத்திங்கன்னா பிசி அதுவும் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுக்கு யூனியன் எடுத்திங்கன்னா பிசி அதுவும் இருக்குது. சப்போஸ் அடுத்து இன்டர்செக்ஷன் பார்த்துக்கலாம். இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்து பாருங்கள், சிங்கிள்டன் பி அதுவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்னா சிங்கிள்டன் சி அதுவும் இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் இன்டர்செக்ஷன் ஏதாவது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தா கூட அதோட இன்டர்செக்ஷன் கண்டிப்பாக இங்கே இருக்கும், யூனியன் இங்கே இருக்கும். எல்லாத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா அதுவும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் இது என்னது தான்? டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அடுத்து இங்கே என்னலாம் இருக்குது பாருங்கள். ஏபிசி ஹோல் எக்ஸ் இருக்குது, எம்டி செட்டு இருக்குது, ஏபி இருக்குது. ஸோ ரவுண்டு சி ரவுண்டு போட தான் சி எடுக்கணும், ஏபி மட்டும் இருக்குது. ஓகேவா? ஸோ இது பாருங்கள், இதுவும் எக்ஸ் இருக்குது, பை இருக்குது, யூனியன் எடுத்திங்கன்னா எக்ஸ் வரும், இன்டர்செக்ஷன் எடுத்தால் சிங்கிள்டன் ஏபி எம்டி செட் வரும். ஸோ இதுவும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இதுவும் டோபாலஜி தான். அடுத்து இதில் என்னெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கும், பை இருக்குது, சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி அப்புறம் ஏபி. ஸோ நீங்கள் இந்த ரெண்டுக்கு யூனியன் எடுத்திங்கன்னா ஏபி அது இருக்குது. சப்போஸ் இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் சிங்கிள்டன் ஏ, இந்த ரெண்டுக்கு எடுத்தால் சிங்கிள்டன் பி. ஸோ இந்த ரெண்டுக்கு எடுத்திங்கன்னா ஏபி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுவும் டோபாலஜி தான். இது அதோட எக்ஸோட எல்லா சப்ஸ்டிட்டுமே இதில் வந்துடும். எக்ஸு பை சிங்கிள்டன் இது ஏ இந்த இருக்கலாம், சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி சிங்கிள்டன் சி. அடுத்த இந்த ரெண்டு இங்கே எடுத்திங்கன்னா ஏபிசி ஏபி, இதுக்கு பிசி, இதுக்கு வந்து ஏசி. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் யூனியன் போட்டாலும் சரி இன்டர்செக்ஷன் போட்டாலும் இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ இதனால் இது என்னது? டோபாலஜி தான். ஸோ 9 எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு டோபாலஜிக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. டோபாலஜி இல்லை இதே இதுதான் இது வந்து டோபாலஜி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஏபிசி ஹோல் ஏபிசி இருக்குது, சிங்கிள்டன் ஏபி. ஸோ என்னெல்லாம் கொடுத்துக்கோ ஃபஸ்ட்டு டவ் எழுதிக்கோங்க. இப்படி பார்த்தா கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ ஃபிகர்லேருந்து லெட்டர்ஸில் என்ன எழுதிக்கோங்க. ஏபி ஹோல் பெரிய ரவுண்ட் இருக்கிறதுனால எக்ஸ் இருக்குது, எம்டி செட் இருக்குது, சிங்கிள்டன் ஏ சிங்கிள்டன் பி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இருக்குது, பை இருக்குது, ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஆச்சு. நெக்ஸ்ட் யூனியன் எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்தால் ஹோல் எக்ஸ் தான். சப்போஸ் இந்த ரெண்டுக்கு நீங்கள் யூனியன் எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஏபி வரணும். ஆனால் இங்கே ஏபி இருக்கா? இல்லை. அதனால் இது வந்து என்ன இல்லை? டோபாலஜி இல்லை. டஸ் நாட் பிலாங்ஸ் டு டவ். ஸோ அது இருக்கணும், அது இல்லாதனால டோபாலஜி கிடையாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஹோல் எக்ஸ் இருக்குது, அடுத்து ஏபி இருக்குது, பிசி இருக்குது. ஸோ எக்ஸு எம்டி செட்டு ஏபி பிசி. ஸோ இது எல்லாத்துக்கும் யூனியன் எடுத்திங்கன்னா ஏபிசி அது இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சிங்கிள்டன் பி வரணும். ஆனால் அது இங்கே இல்லை, டபுள் இல்லை. ஸோ அதனால் இதுவும் டோபாலஜி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால் இது டோபாலஜி கிடையாது. ஸோ லாஸ்ட் டைம் இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க எது டோபாலஜி இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சைடில் இப்படி எழுதி மென்ஷன் பண்ணி அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணான்னு பார்த்தா ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 டெஃபினேஷன் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டெஃபினேஷன் ஃபார் டிஸ்க்ரீட் டோபாலஜி. ஸோ டோபாலஜி நம்ம எப்போ டிஸ்க்ரீட் டோபாலஜின்னு சொல்வோன்னா, if x is any set, the collection of all subsets of x is a topology on x. அதாவது x வந்து எனி செட்டு, அதனுடைய சப்செட்ஸ் அதாவது எல்லா சப்செட்ஸுமே டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த செட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்க்ரீட் டோபாலஜி. ஓகேவா? ஸோ ஒரு சப்செட் இருக்குது, ஸோ ஒரு எக்ஸ் செட்டு இருக்குது, அதனுடைய எல்லா சப்செட்டுமே எக்ஸு எம்டி செட்டு சிங்கிள்டன் செட்டு டபுள் செட் அப்படி எல்லா செட்டுமே எல்லா சப்செட்டோட கலெக்ஷனுமே டோபாலஜியை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த செட் வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜி. அந்த டோபாலஜி வந்து டிஸ்க்ரீட் டோபாலஜி. நெக்ஸ்ட் வந்து இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி. இன்டிஸ்க்ரீட் டோபாலஜி எப்படின்னா சொல்லுவோம்னா, தி கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் பை ஒன்லி சால்வ்ஸ் ஏ டோபாலஜி. அதாவது அந்த கலெக்ஷனில் ஹோல் எக்ஸும்
எம்டி செட் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுவும் டோபாலஜியே ஃபார்ம் பண்ணும். எக்ஸ் எம்டி இருக்கும், யூனியன் எடுத்தால் எக்ஸ் அது இங்கே இருக்கும், இன்டர்செக்ஷன் எடுத்தால் எம்டி அதுவும் இருக்கும். ஸோ அதுவும் டோபாலஜியே ஃபார்ம் பண்ணும். இப்படி ரெண்டு எக்ஸும் அந்த ஹோல் எக்ஸும் எம்டி செட்டும் மட்டும் இருந்ததுன்னா அந்த டோபாலஜி நம்ம என்ன சொல்லுவோம், இன்டிஸ்கிரீட் டோபாலஜி ஆர் ட்ரிவியல் டோபாலஜி. நெக்ஸ்ட் ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. ஸோ ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜின்னு என்னென்னா, லெட் எக்ஸ் பி எ செட், எக்ஸ் வந்து செட்டு, let tau of be the collection of all subsets u of x, tau of the collection of subsets of u of x, அதாவது xல உள்ள subsets வந்து u. ஸோ அது tau ofல இருக்குது. அது எந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுன்னா x மைனஸ் u, அதாவது சப்செட்ஸில் எக்ஸில் வந்து நிறைய சப்செட்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரி சப்செட்ஸ் வந்து எங்கே இருக்குது tau ofல இருக்கும்னா x மைனஸ் u எய்தர் இஸ் ஃபைனைட் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ். அது எக்ஸ் மைனஸ் யூ, நம்ம யூ வந்து டவ் ஆஃபில் இருக்கணும்னா யூ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எக்ஸ் மைனஸ் யூ வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லை ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் இந்த யூ வந்து எங்கே இருக்கும், டவ் ஆஃபில் இருக்கும். தென் டவ் எஃப் இஸ் ஏ டோபாலஜி ஆன் எக்ஸ். இந்த டவ் எஃப் இப்படி இருக்கக்கூடிய செட்டெல்லாம் டவ் எஃப், அதுவும் டோபாலஜியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இந்த டவ் எஃப் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. இப்போ எக்ஸ் சப்போஸ் இந்த டவ்வில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் யூ, யூ வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் வந்து எம்டி செட், எம்டி செட் வந்து ஃபைனைட்டு தான். அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸ் எங்கே இருக்கும், அந்த ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி எம்டி செட் இருக்கான்னு பார்க்கலாம். எம்டி செட் இங்கே இருந்துன்னா எக்ஸ் மைனஸ் பை, அது எக்ஸ், அதுவும் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதனால இந்த எக்ஸ் எங்கே இருக்கும், ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜியில் இருக்கும். ஸோ எக்ஸ் கமா பை பிலாங்ஸ் டு டவ். ஸோ இப்படி தான் ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது எக்ஸ் மைனஸ் யூ எங்கே இருக்கணும், ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும், இல்லைனா இஸ் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மெத்தடில் let x be a set, let tau c be the collection of all subsets u of x such that x minus u. ஸோ லாஸ்ட் இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜிக்கு ஒன்று ஃபைனைட்டாக இருக்கும், இல்லை இஸ் ஆல் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இங்கே எய்தர் இஸ் கவுண்டபுள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸ். ஒன்று இது கவுண்டபுளாக இருக்கும், இல்லைனா எக்ஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அதுவும் டோபாலஜியை ஃபார்ம் பண்ணும். தென் tau c is a topology on x. ஸோ இது கூட கேட்கலாம், இப்படி இருந்தால் இஸ் எய்தர் கவுண்டபுள் ஆர் இஸ் ஆல் ஆஃப் எக்ஸாக இருந்தால் டோபாலஜின்னு கூட கேட்கலாம். ஸோ ஒன் வேர்டு மேபி கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.